ஜூன் 4 வந்து வெயில் வராதுன்றீங்க, ஒருவேளை மழை வந்து பூ ஏதாவது மலர் நல்லா இருக்கு. இவ்வளவு வெயில் இருக்காது, இவ்வளவு வெயில் இருக்காது. எதுக்கு அதுக்கெல்லாம் போறீங்க? அவ்வளவு தூரம்லாம் போறீங்க. காத்துருங்க, காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, காத்துருங்க. நான் கை கட்டிக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. அப்போ நான் பேசுகிற இன்ட்ரெஸ்டாக இருக்கு. தொடங்கும் போதல்ல அப்படி இருக்கும், தொடங்கும் போது ரொம்ப கண்ணியமாக. அப்புறம் வந்து சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் காமனா சொல்றாங்க. நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்ன மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா? ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அருகில் இருக்குது கேரளா, அங்கேயே அரசியல் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது, எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது. முன்ன ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்போ அவர் ஹீரோவா? ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். அந்த 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தானே பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும். என் தம்பி சொல்கிறதுல இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்லை மாற்று, முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று. நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன், போயிடுவேன். ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு, பேசுகிறது அமீர் ஆதம் பாவா சீமான் ஏன் பார்க்குறீங்க? நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள். அதை பாருங்கள். அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க. அதுதான் சரியாக இருக்கும். மாற்றம் வராது தம்பி, வர வைக்கணும். தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது. மாற்றம் வந்து தானாக வராது, மாற்றணும். காந்தி சொல்கிறார்ல, உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு. நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க. மண்ணிலிருந்து தானாக தொடங்கும். அவர் அரசியலில் தான் இருக்காரு. நான் அவர் கூட தான் இருக்கேன். அரசியலில் தான் இருக்காரு. தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறானோ, குரல் கொடுக்குறானோ, அதுவெல்லாம் அரசியல் தான். அரசியல்னா என்னன்னு நினைக்க சொல்லுங்கள். என்ன எல்லாரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கள, அதுவே அரசியல் தான். அதை தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற. அப்படி அவன் சொல்கிறான்ல, சேகுவர சொல்கிறான்ல, பசியோடு இருந்தான் ஒருத்தன், உணவு கொடுத்தேன், என்னை மனிதாபிமானின்னாங்க. ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட்டுன்ட்டாங்க. இதுதான் கதை. நாங்கள் கேட்குறோம்ல, ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல, அதுதான். அதனால அவர் அரசியலில் தான் இருக்கார். இல்லை, பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அது பொதுவான பார்வை. நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேகனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும். நம்ம செய்கிறோம், எதனால் என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அதை உணர்த்தி இருக்கும். அதுக்கு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன். அதுக்காக 2 தம்பிகள்கிட்டையுமே நான் அழுத்தினேன், எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா, பாருன்னு. சூழலாமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி மே 10 தேர்தல் முடிஞ்சு விடலாம். ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. இவ்வளோ வெயில் இருக்காது, இவ்வளோ வெயில் இருக்காது. எதுக்கு அதுக்கெல்லாம் போறீங்க? அவ்வளோ தூரம்லாம் போறீங்க. காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, காத்துருங்க. அவனே தானே சொன்னான்.
கேளுங்க, போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஜூன் 4 வந்து வெயில் வராதுன்றீங்க, ஒருவேளை மழை வந்து பூ ஏதாவது மலர அது தண்ணீர்ல மலர வாய்ப்பு இருக்கு, தமிழர்கள் கண்ணீர்ல மலர வாய்ப்பு கிடையாது. அது கூட இலை கூட துளிர்க்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க போல் இருக்கு. மாம்பழம் பழுப்பு இங்க கூடுதலா இருக்கு. இப்போ அந்த ஹீரோ மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாத்திட்டாருன்னா ரியல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாயிர போறாரு.